ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கர்நாடகாவில் பாஜக எம்எல்ஏக்கள் 18 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் 18 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 மாதம் அவர்கள் அவைக்கு வர தடை விதித்திருக்கிறார் சபாநாயகர் யூடி காதர். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று கர்நாடகாவில் கடும் அமளி நிலவியது. கர்நாடக சட்டப்பேரவையில் கடும் அமளி நிலவிய நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் 18 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத். ஜெகநாத், அவர்கள் 6 மாதம் வரை அவைக்கு வர தடை விதித்திருக்கிறார் சபாநாயகர். என்ன விவரம்? கார்த்திகா, கர்நாடகா மாநிலத்தில் அண்மை காலமாக ஹனி டிராப் எனக்கூடிய பெண்களை வைத்து மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய செயல் அதிகரித்து வருகிறது. தொழிலதிபர், அரசியல்வாதிகள், அதே போன்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என இந்த நிலையில் தேசிய அளவில் அரசியல்வாதிகளுக்கு 48 பேருக்கு தொடர்புடைய முக்கிய விஷயங்கள் அடங்கிய பென்டிரைவ் உள்ளது. ஆபாச சிடி மற்றும் பென்டிரைவ் தயாரிக்கும் தொழிற்சாலையாக கர்நாடகா மாறிவிட்டது என்று ஆளுங்கட்சியான சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜண்ணா நேற்று பேசியிருந்தார். இது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்த நேற்று. இந்த நிலையில் இன்று காலை சட்டமன்ற கூட்டம் தொடர்ந்த போது பட்ஜெட் கூட்டத்தில் கடந்த 7ஆம் தேதி முதல்வர் தாக்கல் செய்த பட்ஜெட் மீதான விவாதம் இன்று காலை சித்தராமையா பதில் அளித்துக் கொண்டிருந்தார். அப்போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சுனில்குமார் ஹனி டிராப் வழக்கு தொடர்பாக விளக்கம் கோரினார். ஆனால் முதல்வர் எழுத்துப்பூர்வமாக தருவதாக தெரிவித்தார். ஆனால் கூட்டத்திலே பதில் அளிக்க வேண்டும் என பாஜக அமளியில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் சித்தராமையா பொறுமையை எழுந்து பாஜக எம்எல்ஏக்களை நோக்கி ஏய் போங்க என்ற ஒரு கேள்வியை வார்த்தையை பயன்படுத்தினார். இதையடுத்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் எனக்கு கேள்வியை எழுப்பி பாஜகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு கூச்சலில் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி பாஜக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து காகிதங்களை கிழித்து சபாநாயகர் முன்பு வீசினார். அது மட்டுமின்றி அந்த காகித துண்டுகள் முதலமைச்சர் மீதும் விழுந்தது. இதனால் இந்த சிறப்பு நிறைய பாஜக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவருமே காகிதங்களை மாறி மாறி வீசிக்கொண்டனர். இதையடுத்து பாஜகவினர் சிடியை கொண்டு பாஜக முதல்வர் அமைச்சர் முன்னாடி காட்டி இது ஹனி டிராப் அரசு என்ற கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்ததை அடுத்து சபாநாயகர் அவையை ஒத்தி வைத்திருந்தனர். தற்போது அவை மீண்டும் துவங்கியப்போ சபாநாயகர் இந்த காலை காகிதங்களை கிழித்து வீசிய 18 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்வதாக தெரிவித்தார். அதாவது ராமமூர்த்தி, முனிராஜ், பசவராஜ், பசவனகவுடா, பாட்டீல், சுரேஷ் ஆகிய சஸ்பெண்ட் செய்வதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி 6 மாத காலங்கள் இவர்கள் அவைக்கு வரக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். ஆனால் 10 நிமிட கால அவகாசம் தருவதாக, அதற்குள் தாங்களாகவே சஸ்பெண்ட் செய்த எம்எல்ஏக்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் யாரும் செல்லாததால் அவையின் பாதுகாவலர்களை வைத்து ஒவ்வொரு அதாவது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒவ்வொரு எம்எல்ஏக்களை ஒவ்வொருவராக அவையிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணி தற்போது நடந்து வருகிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.